இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ப்ரெஸ்டீஜ் மிக்ஸி சின்ன ஜார் சர்வீஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது பேஸ் உடஞ்சி போச்சுங்க. இந்த பேஸ் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கையோட புஷ்ஷும் அந்த ஸ்டெம்பும் மாற்றணுங்க. பாருங்கள் சேக் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்க கைப்பிடி கழட்டிக்குங்க. இல்லைனா புஷ்ஷு கழட்டக்குள்ளேயோ உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிபட்டு. ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஜாரோட நீளமாக இருக்கிறதுனால கழட்டிக்கிட்டு மிக்ஸி ஜாரை திருப்பி அந்த கப்ளரை நல்லா கீழே இருக்கிறது கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த நட்டை டைட் வைங்க. டைட் வச்சா லூஸ் ஆகுங்க. டைட் வச்சுட்டு அப்படியே இந்த நட் லூஸ் ஆனவுடனே பிளேடை கழட்டிக்குங்க. மேலே இருக்கிற வாசர் எத்தனை இருக்குன்னு கணக்கு வச்சு தனியாக எடுத்து வச்சுங்க. அதே மாதிரி அந்த ஸ்டெம்பில் கீழே இருக்கிற வாசரும் கணக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே முக்கியமாக கவனிக்க வேண்டியதுங்க. அதுக்கடுத்து அந்த ஸ்டெம்பை கழட்டிக்கலாம். ஸ்டெம்பை கெட்டியாக பிடிச்சிட்டு கட்டிங் பிளேடில் அந்த கப்ளரை வந்து டைட் வச்சிங்கன்னா லூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த ஹவுசிங் கழட்டணுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்கும். கரெக்டாக கச்சிதமாக உட்கார திருப்பி வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சி லூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சரியில்லாத திருப்பி போட்டு லூஸ் பண்ணிங்கன்னா அந்த நட்டுடைய தலை மழுங்கி போச்சுன்னா கழட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி கழட்டி எடுத்துக்கங்க. இல்லைனா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி கழட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் ஸ்க்ரூ வருங்க. 4 ஸ்க்ரூ எடுத்து வச்சுங்க. அடுத்து வந்து அந்த ரப்பர் எடுத்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுசிங் இருக்கும். அந்த ஹவுசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புஷ் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சைஸ் ஃப்ரீயாக போகிற மாதிரி 2 பேரிங் ஹைட்டாக வச்சு விட்டு அது மேலே ஒரு எலான்கி போல்ட் வச்சு தட்டினீங்கன்னா அந்த புஷ்ஷு தனியாக கழண்டுடுங்க. சிம்பிளாக இந்த மாதிரி புஷ்ஷு கழட்டிக்கலாம். இந்த செட்டாக வாங்கினீங்கன்னா 60 ரூபா வரும். இந்த புஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா வரும். பிரீத்தி இதே அதுக்கு மேட்ச் ஆகும். கட் புஷ் கடையில் அளவு பார்த்து வாங்கிட்டேன். வாங்கி கரெக்டாக நேராக வச்சு மெல்ல தட்டுங்க. அந்த புஷ் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மேலே கட்டையை வச்சு தட்டுங்க. தட்டினீங்கன்னா கீழ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கணும். அதாவது 1 mm அதிகமாக இருந்தால் தப்பு இல்லை. இந்த மாதிரி மட்டமாக அணைச்சிட்டு அதுக்கு தகுந்த ஸ்டெம்ப்பு கப்ளரு அடுத்து பேஸ் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுசிங்கை அந்த பேஸில் உட்கார வச்சு அதில் ஒரு ஸ்டெப் இருக்கும். கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சு விட்டு அந்த ரப்பர் வச்சு அந்த ஹோல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சொட்டு ஃபெவிக்விக் போட்டிங்கன்னா அது மாறாது. கொஞ்சம் டைட்டாக கிரிப்பாக பிடிச்சிக்கும். அதுக்கு அடுத்தது திருப்பி வச்சு ஸ்க்ரூ போட்டுக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த மிக்ஸி ஜார் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் மிக்ஸி சர்வீஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ், ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், தண்ணி மோட்டார் சர்வீஸ், தண்ணி மோட்டார் ஸ்டார்டர் சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெம்ப் விடுறேன் டைட்டாக இருக்குது. ஏன்னா புஷ் அடித்ததில் லைட்டாக சிங்க் ஆகிருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரைமர் வச்சு லைட்டாக திருப்புங்க. புஷ்ஷை அந்த புஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் நுழைங்க கரெக்டாக இருக்கணும். ரொம்பவுமே திருவிட்டிங்கன்னா அந்த ரைமரில் ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். அப்போமே தேய்மானம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து மேலே ஒரு வாசர் வச்சு பிளேடு வச்சு அந்த நட்டு டைட் வச்சுக்கோங்க. அடுத்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது தேங்காய் எண்ணெய் உள்ளே வச்சு சுற்றி பாருங்கள். கீழே மோதக்கூடாது. பழைய அளவே இருக்கணும். அடுத்து கீழே எத்தனை வாசர் இருந்துச்சோ அதை வச்சு டைட் வைங்க. உங்களுக்கு கொஞ்சம் மாறுனுச்சுன்னா ஒரு வாசர் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கப்ளர் வச்சு டைட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானதுங்க. பர்ஃபெக்டாக மிக்ஸி ஜார் ரெடிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற கைப்பிடி வச்சு டைட் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.